நாம் தமிழர் கூண்டோடு காலி. செந்தில் பாலாஜியின் சம்பவம். நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுவது ஏன்? என்ன நடக்கிறது? வாங்க பார்க்கலாம். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம், வார இதழ். நாம் தமிழர் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகவுல நேற்று இணைஞ்சிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட கோவையில நாம் தமிழர் கூடாரம் காலியாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட முகாமான மாவட்ட அளவில் இருந்த பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியிருக்காங்க. கட்சியோட முக்கிய தலைவர்கள் என்று கருதப்பட்ட பல உள்ளூர் தலைகள் அடுத்தடுத்து வெளியேறிட்டு வராங்க. அதிலும் நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் வெளியேற தொடங்கியிருக்காங்க. அதற்கான காரணங்கள் இங்கே பார்க்கலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல இருந்து பலர் வெளியேறி திமுக அதிமுகவில் இணைஞ்சாங்க. இதன் காரணமா நாம் தமிழர் கட்சி பெரிய பிளவை சந்திச்சது. தற்போது மீண்டும் நாம் தமிழரோட அஸ்திவாரம் ஆட தொடங்கியிருக்கு. அந்த கட்சியில மீண்டும் கட்சி மாறும் படலமும் தொடங்கியிருக்கு. கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி இளைஞரணி தலைவர் பர்வீன் உட்பட நெல்லை நாதக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளை கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரிமையில பேசினது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனையடுத்து சீமான் கிட்ட வாக்குவாதம் செய்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலிருந்து வெளியேறினாங்க. அதோட முக்கியமான நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறினாங்க. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் பலரும் வரும் நாட்கள்ல நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வருது. நாம் தமிழர் கட்சியில தற்போது உட்கட்சி மோதல் எழுந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழக கட்சியோட வருகையே நாம் தமிழர்ல பலர் வெளியேற மிக முக்கியமான காரணமா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எதிர்க்குது, திமுகவை எதிர்க்குது, பாஜகவையும் எதிர்க்குது. இது கிட்டத்தட்ட நாம் தமிழரோட ஸ்டைல் தான். இதை மனதில் வச்சே நாம் தமிழர் நிர்வாகிகள் பலர் வெளியேறுவதா சொல்லப்படுது. சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சியோட தலைமை மாவட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதா மண்டல செயலாளர் பிரபாகரன் தலைமையில அண்மையில் அறிவிச்சாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட பிரிவினைக்கு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. கட்சியோட சீமான் தங்களோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்கலைங்கிறதான் காரணமா சொல்லியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் சுகுமார் கட்சியிலிருந்து விலகுவதா அறிவிச்சாரு. இது கட்சியில மேலும் பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஆனா இவங்க யாரையும் தடுத்து நிறுத்த நாம் தமிழர் கட்சியோட சீமான் நினைக்கல. சீமான் இவங்களிடம் பேசாம போனதுதான் இதற்கு முக்கிய காரணம். போனா போகட்டும், கட்சி யாரையும் நம்பி இல்லைன்னு சீமான் சொன்னதா தெரியுது. அதனை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் அக்கட்சியிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருந்தாரு. நேற்றுதான் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் பேஸ்புக் பக்கத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. கட்சியில தனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லியிருந்து வெளியேறியிருக்காரு. இந்நிலையில நாம் தமிழர் கட்சியோட அஸ்திவாரம் ஆடி போற நிலையில இருக்கு. மீண்டும் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கறத காத்திருந்து தான் பார்க்கணும். இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.